மேம் இப்போ வந்து இந்த 40 வயசை கடந்தவங்க எல்லாருமே வந்து சோர்ந்து போயிடுறாங்க மேம். ரொம்ப ஒரு மாரி கவலைப்பட்டுக்கிட்டு, ஒரு மாரி சோர்ந்து, ஆரோக்கியம் இல்ல. இதான் மெயினு. அவங்களுக்கெல்லாம் இத எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இந்த 40, 50, 60 வயசுக்காரங்கலாம் இத எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமா இருப்பாங்கன்னா என்ன மேம் எடுத்துக்கலாம்? மனதளவிலும் சரி நிறைய மாற்றங்கள் பெண்கள் கிட்ட வருது. ஸோ இந்த ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உடம்பு சூடாகுது, நெஞ்சு பகுதியில் திக்கு திக்குன்னு அடிக்குது, பால்பிட்டேஷன் அதிகமாகுது, அப்புறம் அப்படியே கூல் ஆகுது, திடீர்னு வேர்க்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் தான் குழந்தை பெற்று ஆரோக்கியம், அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றது. அதனால பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுக்கான வீடியோ தான், அதை ஃபுல்லா பாருங்க. சொல்லுங்க. வாழ்க்கையில பிரச்சனையா கோயிலுக்கு போங்க, உடம்புல பிரச்சனையா என் நித்யா மேம்கிட்ட வாங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிட்டு இருக்கேன். இது உங்களுக்கான சேனல், உங்களுக்கான பதிவுகள், உங்களுக்கான ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எல்லா வீடியோவையுமே ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா உங்களுக்கான பதிவுகள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த சேனலில் ஃபுல்லாக எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கான மெடிசன் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி மேம்கிட்ட கேட்க போகிறோம். இந்த 40 வயசை கடந்தவங்கள்லாம் ஏன் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருக்காங்களே, ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லை, ஒரு ரத்தம் இல்லை உடம்புல, ஏன் இப்படி இருக்காங்க? இந்த 40 வயசை கடந்தவங்களே இப்படி இருக்காங்கன்னா அப்போ 60, 70 எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ மேம்கிட்ட கேட்டு இதுக்கு என்ன ஆரோக்கியமான விஷயங்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ வந்து இந்த 40 வயசை கடந்தவங்க எல்லாருமே வந்து சோர்ந்து போயிடுறாங்க மேம். ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு, ஒரு மாதிரி சோர்ந்து, ஆரோக்கியம் இல்லை. இதுதான் மெயினு. அவங்களுக்கெல்லாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இந்த 40, 50, 60 வயசுக்காரங்களாம் இதை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னா என்ன மேம் எடுத்துக்கலாம்? பொதுவாகவே இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுது. ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுவும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காததுனால உடல் சோர்வு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த 40 வயதை கிராஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி நிறைய மாற்றங்கள் பெண்கள் கிட்ட வருது. ஸோ இந்த ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உடம்பு சூடாகுது, நெஞ்சு பகுதியில் திக்கு திக்குன்னு அடிக்குது, பால்பிட்டேஷன் அதிகமாகுது, அப்புறம் அப்படியே கூல் ஆகுது, திடீர்னு வேர்க்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். பேக் பெயின் சிவியராக இருக்குங்க, லோ பேக் பெயின் இருக்குது, மூட்டு வலி அதிகமாக இருக்குது. ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கும் ஒரு மாத்திரைகளை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது நம்ம உடலில் எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? ஸோ 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் எந்த மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கால்சியம் இருக்கிற உணவுகள், அயன் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு வேளை சுகர் இருக்கா, ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த HbA1c லெவல் இன்க்ரீஸ் ஆக உடல்லையும் நமக்கு சோர்வு ஏற்பட்டுரும். ஸோ அந்த ப்ரீமெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால கவனமாக இருந்துக்கணும். இல்லை நம்ம நார்மலாக அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னால வருது, சர்விக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கட்டிகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தையே தாங்கிறது பெண் தான் மேம். கண்டிப்பாக இல்லையா? என்னதான் ஆண் வந்து சம்பாரிச்சு போட்டாலும் ஒரு பெண் தான் குழந்தை பெற்று ஆரோக்கியம், அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றது. அதனால பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுக்கான வீடியோ தான், அதை ஃபுல்லாக பாருங்க. சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் நம்ம இது டெய்லி ரெகுலராக எடுக்கக்கூடிய உணவு முறைகள், என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணுன்றதுலையும் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த கால்சியம் பேஸ்டு ஃபுட்டு, ஸோ கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா, PCOD இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கால்சியம் லெவல் செக் பண்ணியே ஆகணும். மூட் ஸ்விங் அடிக்கடி வரும். ஸோ திடீர்னு கோவப்படுவாங்க, இன்செக்யூட் ஃபீல் வரும். ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது.
குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப கொஞ்சம் ஒபீஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடல் பருமனா இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா அடிக்கடி ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நார்மலாவே பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெஸ்ட்ல ஏதாவது கட்டிகள் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரெஸ்ட்ல சின்ன சின்னதா லம்ப்ஸ் வரும். அது நார்மலா வரக்கூடிய ஃபைப்ரோஅடினோமா, அதாவது நார்த்திசு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கா, இல்ல நமக்கு கேன்சர் டைப் ஆஃப் செல்ஸ் உள்ள growth ஆயிட்டு இருக்கா அப்படின்னு அதையும் கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஸோ இதை வெளில சொல்றதுக்கு பயமா இருக்கு, அவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்க, எப்படி வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குனாலும் டக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்காக எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உடனடியாக அதுக்கு சிகிச்சைகள் எடுக்கணும். பெண்கள் எல்லாருமே மேம் மற்றவங்களையே குடும்பத்தில் அடுத்தவங்கள பற்றியே கவலைப்படுவாங்க. அவங்க உடம்பு ஹெல்த்தாக பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். நிறைய பெண்கள் பிரெஸ்ட்டை பார்த்துக்கணும் மேம். உண்மையாகவே எக்கச்சக்கமான பிரெஸ்ட் கேன்சர் வருது. அதெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் நானும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே செக் பண்ணிக்கோங்க, எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. சொல்லுங்க மேம். ஆமாம், இதே ஆண்கள் என்னங்க பண்ணணும்? சுகர் இருக்கா, உடல் சோர்வு ஏற்படுறது, வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க. எனக்கு எக்கச்சக்கமான வெயிட் லாஸ் ஆகுது, என்னால் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியல, சுகரும் கண்ட்ரோல் ஆகலை. சுகர் வந்ததுலேருந்து வெயிட் லாஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் எரெக்ஷன் ப்ராப்ளம் ஆண்மை குறைபாடு நரம்பு தளர்வு ஐயோ 40-45 வயசுல இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு, அவ்வளோதானே என் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடும். அப்போ அவங்களுக்கான உணவு, அப்போ ஆண் பெண் இருவருமே சேர்த்து எடுக்கக்கூடிய உணவுகள், நல்ல கால்சியம் நிறைந்த, நார்ச்சத்து நிறைந்த, புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முருங்கைக்கீரை ஃபர்ஸ்ட்ல இதை சொல்லிடலாம். ஸோ முருங்கைக்கீரை தினந்தோறும் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. வாரத்தில் குறைந்தது 2-3 நாள் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆண்களும் பெண்களும் கட்டாயம் மாதுளை, டெய்லி ஒரு மாதுளையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் இதயத்திற்கு ரொம்ப நல்லது, கல்லீரல் பிரச்சனை வராமல் தடுக்கிறது, உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கும். அதே மாதிரி தான் பைனாப்பிள், அன்னாச்சி பழம் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. விட்டமின் சி அதில் ரிச்சாக இருக்கு, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம், உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் வெளியேறதுக்கும் கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் பைனாப்பிளுக்கு இருக்கு. ஸோ இதை அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2-3 முறையாவது எடுக்கும்போது அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அப்போ பொதுவாக சில மூலிகைகளை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஹெல்த்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சதாவரி மூலிகை, தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கலாம், அஸ்வகந்தா, ஸோ இதில் பூனைக்காளி எடுத்துக்கலாம், கடுகு ரோகிணி எடுக்கலாம். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம மருந்துகளாக எடுக்கும்போது ஜென்ரல் ஹெல்த்துக்கு அப்படி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக 3-4 மாதத்துக்கு ஒரு முறை ஏற்கனவே உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக உடல் பலவீனமாயிட்டே வரும். ஏன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்ற கண்டிஷனோ நியூரோபதின்ற கண்டிஷனோ வரலாம். ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி வருதுன்னா உங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. காலில் மறுத்து போகுது, இடுப்புல இருந்து நரம்பு இழுத்து பிடிக்குது அப்படின்னா சுகர்னால நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இதையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ நல்ல அரிசி வகைகளில் கருப்பு கவனி அரிசி, கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அது தோலோடு இருக்கக்கூடிய தானியங்களாக இருக்கட்டும், அரிசி வகைகளாக இருக்கட்டும் எடுங்க. கட்டாயம் காலை மாலை ஒரு 20 நிமிடமாவது உடற்பயிற்சி அவசியம். சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் பெரும்பாலும். ஆண்களே நிறைய பேர் சொல்றது மூட்டு வலி நடக்க முடியல, 40 வயதுலேயே இப்படி இருக்கு. அப்போ சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுங்க. இப்போ காலையிலையும் மாலையிலையும் நல்ல ஒரு சூரிய ஒளியில எக்ஸ்போஸ் ஆகிட்டு போதுமான அளவுக்கு தண்ணீர், ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் ஹாப்பியாக இருந்தோம்னா நம்ம 40 வயதுக்கு மேலேயும் 20 வயது மாதிரி இளமையாக இருக்கலாம். இதுக்கு நிறைய காயகற்ப மருந்துகளும் சித்தால இருக்குது. ஸோ நெல்லியிலிருந்து செய்யக்கூடிய காயகற்பமாக இருக்கட்டும், கரிசலாங்கண்ணியிலிருந்து செய்யக்கூடியது, ஸோ அந்த மாதிரி நிறைய காயகற்ப முறைகளும் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேம் நீங்கள் நிறைய ஆயிலாக இருக்கிறதுக்கும் ஆயில் கூடுறதுக்கும் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. அவங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க மேம். எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்டில் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தெரியறதில்ல என்ன சாப்பிடணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க சில பேர். விட்டமின்னா என்னென்ன விட்டமின்னு தெரியறதில்ல, கால்சியம்னா எது கால்சியம்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள்
மக்களுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இங்கே வர்றது ஓகே, வராம இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஆமா. இருக்கீங்க. ஆமா, வீட்லயே எனக்கு ஆரோக்கியமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. ஆமா. ஆம். நன்றி மேம். Thank you. தேங்க்யூ. எங்க மேம் அதுதான் சொல்றதுதான், பிரஸ்ட் கேன்சர் வருது, நிறைய பேருக்கு வருது, செக் பண்ணிக்கோங்க. லேடிஸ் முதல்ல நாம தாங்க ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். நான் ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லுவேன். வாழ்க்கையில பிரச்சனையா கோயிலுக்கு போங்க, உடம்புல பிரச்சனையா இங்கே நித்யா மேம்கிட்ட வாங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. நன்றி.